Next, Maxwell resolved this inconsistency as follows. இதுல inconsistency அப்படின்னா முரண்பாடுகள். எதுக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கும் உள்ள முரண்பாடுகளை மேக்ஸ்வெல் ரிசால்வ் பண்றாரு. நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி பார்த்திருப்போம். அதாவது ஒரு இமேஜினரி லூப். திஸ் இஸ் ஆம்பரியன் லூப். அதை வச்சு ஆம்பியர் சர்க்யூட் இல்லாத ஃபார்முலா போட்டிருப்போம். க்ளோஸ் இன்டகிரேஷன் என்க்ளோசிங் எ சர்ஃபேஸ் 1 b வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் கண்டக்ஷன் கரண்ட். அதாவது அந்த லூப்புக்குள்ள இது வரைக்கும் கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இங்கிருந்து இந்த பிளேட் சுற்றி இப்படி போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் சர்ஃபேஸ் 2. இது அடுத்த டயக்ராம் பாருங்க. நீ பாருங்க சர்ஃபேஸ் 2. அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குது. சப்போஸ் இங்கே நம்ம கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் தான் அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குது, இங்கே இல்லை. அதனால இந்த சர்ஃபேஸ் 2ல எந்த ஒரு கரண்ட் இருக்காது. அதனால பாயிண்ட் பி 0வா இருக்கும். ரைட்டா? ஏன்னா இது ஒரு பலூன் ஷேப்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால எந்த ஒரு கான்டாக்டுமே இருக்காது இந்த பிளேட்டுக்கு. அதனால என்னது இந்த சர்ஃபேஸ்ல கரண்ட் 0வா இருக்கும். ரைட்டா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இப்படி போட்டோம்னா எங்க கண்டக்ஷன் கரண்ட் இருக்காது சர்ஃபேஸ் 2ல. அப்போ கண்டக்ஷன் கரண்ட் இங்கே 0 போட்டோம்னா 0 × μ0 0. இப்போ என்ன கிடைக்கும்? க்ளோஸ் இன்டகிரேஷன் இன்க்ளோசிங் சர்ஃபேஸ் 2 b வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ அந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் உள்ள முரண்பாடுகளை மேக்ஸ்வெல் தான் ரிசால்வ் பண்றாரு. எப்படின்னா அதே மாதிரி கனெக்ஷன் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் பிளஸ். இங்கே பாருங்க இந்த பேட்டரி கனெக்ஷனால தான் இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, கண்டக்ஷன் கரண்ட். ரைட்டா? அதனால இந்த பிளேட்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. இங்கே வேற கரண்ட்னால இந்த பிளேட்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அப்ப இங்க சேஞ்ச் பண்ணால் இங்க இதுலயும் சேஞ்ச் ஆகும். அதாவது இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஸ்டார்டிங்ல 5 வோல்ட், அடுத்து 6, 7, 8, 9, 10 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த பிளேட்ல எல்லாம் சார்ஜ் எல்லாம் ஃபுல் ஆயிரும். ரைட்டா? இந்த பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல் ஆயிரும். ஓகேவா? அப்ப இங்க சேஞ்ச் பண்ண இங்க பிளேட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால இந்த 2 பிளேட்ஸ்க்கு இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகுது. ஓகேவா? சோ அதை தான் ரிசால்வ் பண்றாரு யாரு? மேக்ஸ்வெல். எதனால உருவானது? இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், which means எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, அது சேஞ்ச் ஆகிறதுனால தான் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ அவர் மேத்தமெட்டிக்கலா சொல்றாரு யூசிங் காஸ் லா. ஃப்ரம் Gauss law of electrostatics நம்ம யூனிட் 1ல படிச்சிருப்போம். The electric flux between the plates of the capacitor phi e equal to closed integration E vector dot dA vector. இது electric flux மின்பாயம். இது நம்ம படிச்சிருப்போம் Q by epsilon naught. இது வெக்டர் ஃபார்ம்ல இருக்குது. n மதிப்புல போட்டோம்னா phi e equal to E into A. அதாவது electric field into area. ரைட்டா? equal to charge by epsilon naught. அதாவது absolute permittivity. So இது நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி போடலாம்? நம்ம pi e equal to q by epsilon போடலாமா? அப்ப pi e equal to இந்த epsilon நாட்டை தனியாக எடுத்து எழுதுறோம். 1 by epsilon naught into q இந்த மாதிரி எழுதிட்டோம். ஓகேவா? pi e equal to 1 by epsilon naught into q எழுதிட்டோம். அடுத்து என்னன்னா சேஞ்ச் பண்றோம். எதை? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டைம் பொறுத்து சேஞ்ச் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவோம்? The change in electric flux is given by d phi e by dt equal to 1 by epsilon naught. இங்க dq by dt னு போடுறோம். ஓகேவா? இந்த epsilon naught லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகும்? இங்க டிவைட்ல இருக்கிறது அந்த சைடு வந்தா இன்ட் ஆயிரும். ரைட்டா? பட் dq by dt equal to epsilon naught d phi e by dt னு கிடைக்குமா? அதான் அப்படி போட்டிருக்கேன். இதை அப்படி இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். dq by dt equal to epsilon naught d phi e by dt. ரைட்டா? நம்ம தெரியும் கரண்ட் சார்ஜ் பை டைம் dq by dt. இங்க என்ன கரண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்.
இப்போ ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி phi e by dt. ஈக்குவேஷன் நம்பர் 5. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டைம் பொறுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கண்டக்ஷன் சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு மேக்ஸ்வெல் சொல்றாரு, தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? இந்த பிளேட்ல சார்ஜஸ் சேஞ்ச் ஆகும்போது which means எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இங்க சேஞ்ச் ஆகிறதுனால இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும், அது இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். ரைட்? 2 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. The displacement current can be defined as the current which is come into play in the region in which the electric field or electric flux is changing with time. Time பொறுத்து electric field or electric flux அந்த சார்ஜஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நேரத்தை பொறுத்து மின்புலம் அல்லது மின் பாயம் மாற்றம் அடையும் போது அதனால் உருவாகும் மின்னோட்டமே என்ன மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது பாருங்க சொல்றாங்க, எப்போதெல்லாம் மின்புலத்தில் மாற்றம் நிகழ்கிறதோ அங்கு இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும். என்ன சொல்றாங்க, இங்க எப்பெல்லாம் சேஞ்சஸ் பண்றோமோ, இங்க எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இதை தான் அவர் தியரிட்டிக்கலா சொல்றாரு, யாரு, மேக்ஸ்வெல். தென் மேக்ஸ்வெல் மாடிஃபைட் ஆம்பியர்ஸ் லா. அதாவது ஆம்பியர்ஸ் லாவை மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் பண்றாரு. என்னன்னு, இது ஆம்பியர் லா. The closed integration L B vector dot dl vector equal to mu naught I cint அப்படின்ட்டு அங்கே பார்த்துருப்போம். அதாவது தேர்ட் ஈக்குவேஷனில் கண்டக்ஷன் கரண்ட். பட் இங்கே அதை மாடிஃபை பண்ணுறாரு மேக்ஸ்வெல். ஐ என்னன்னது, டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐடி, அதாவது கண்டக்ஷன் கரண்ட் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ இந்த டோட்டல் கரண்ட் போல நம்ம இது போட்டோம்னா க்ளோஸ் இன்டகிரேஷன் எல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐக்கு பதிலாக ஐசி பிளஸ் ஐடின்னு போடுவோம். இந்த மியூ நாட் கொண்டு போகலாமா, இது கூட இன்ட்டு பண்ணலாம், இது கூடயும் நம்ம இன்ட்டு பண்ணலாம். அப்படி இன்ட்டு பண்ணோம்னா க்ளோஸ் இன்டகிரேஷன் எல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் மியூ நாட் ஐடின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 6. அடுத்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பார்த்துருப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 5 எங்க இருக்கு, இங்க இருக்குது ஐடி. இப்போ அதுக்குள்ள அப்ளை பண்ணலாமா, எதுக்கு பதிலா, இந்த ஐடிக்கு பதிலா அப்படி அப்ளை பண்ணோம்னா 5th ஈக்குவேஷன் பிளக் இன்டு 6th ஈக்குவேஷன். அப்போ க்ளோஸ் இன்டகிரேஷன் எல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி அப்படியே போட்டுக்கிட்டோம், பிளஸ் மியூ நாட் அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த ஐடிக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 5 கொண்டு வந்து இங்கே பிளக் இன் பண்ண போகிறோம். அதாவது எப்சிலான் நாட் டி phi e by dt கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 7. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் திஸ் நோன் அஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. அதாவது ஆம்பியர் லால இருந்து அவர் மாடிஃபிகேஷன் பண்ண ஈக்குவேஷன் தான் இது. எது, க்ளோஸ் இன்டகிரேஷன் எல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் மியூ நாட் இன்டு எப்சிலான் நாட் டி phi e by dt. திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. அப்போ இந்த சர்க்கியூட்ல கரண்ட் கான்ஸ்டன்டா இருந்தால், இதுல இந்த சர்க்கியூட்ல கரண்ட் சப்போஸ் 5 வோல்ட்னா 5 வோல்ட் கான்ஸ்டன்டா இருந்தால் இங்க எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0. இங்க வேரி ஆனாதான் இங்க சார்ஜ் வேரி ஆகும், அதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? அப்ப இங்க கரண்ட் கான்ஸ்டன்டா இருந்தால் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0. அதான் சொல்றாங்க கரண்ட் இன் தி சர்க்கியூட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படி கான்ஸ்டன்டா இருக்கும்போது the displacement current 0. ரைட்டா? அப்ப வேரியானா இங்க சார்ஜ் வேரி ஆகும். பட் இங்க சார்ஜ் வேரி ஆகும் போது இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த 2 பிளேட் இடையில தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? அப்ப இந்த 2 பிளேட்கள் இடையில இருக்கிறது என்ன கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், நாட் கண்டக்ஷன் கரண்ட். அப்ப இடையில கண்டக்ஷன் கரண்ட் 0 இருக்கும், ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? சோ அப்படி இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு
பெர்பெண்டிகுலரா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இடையில பெர்பெண்டிகுலர், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க இப்படி இருக்குது, செங்குத்தா இருக்குது, ரைட்டா? ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகேவா? அப்ப இதுலயும் என்னது, திஸ் இஸ் இமேஜினரி லூப். இதுலயும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எதனாலனா இங்க சார்ஜ் இடையில இங்க சேஞ்ச் ஆகிறதுனால, ரைட்டா? இங்க சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுலயும் ஒரு க்ளோஸ் லூப் கன்சிடர் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கண்டக்ஷன் கரண்ட், இதுவும் கண்டக்ஷன் கரண்ட் தான். பட் இந்த கண்டக்ஷன் கரண்ட் எதால ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா இங்க சேஞ்ச் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுனால. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? இங்க என்ன சொல்றாங்க, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பிளேட்டுக்கு இடையில கண்டக்ஷன் கரண்ட் கிடையாது, கடத்த மின்னோட்டம் கிடையாது, ஒன்லி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் தான். ஸோ அப்படி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருக்கிறதுனால இந்த பிளேட்டுக்கு இடையில ஒரு மேக்னெட்டிக் லூப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது பெர்பெண்டிகுலரா இருக்குது, செங்குத்தா இருக்குது, ரைட்டா? அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா, கண்டக்ஷன் கரண்ட். இங்கேயும் கண்டக்ஷன் கரண்ட், இங்கேயும் கண்டக்ஷன் கரண்ட், பட் சென்டர்ல பிளேட் சென்டர்ல ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ரைட்டா? ஸோ இதோட கண்டினியூ என்னது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன், அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.